அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அதற்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் 4 டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி 2023 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள ஆங்கில மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு. ஸ்வர்க்கவாசலில் பெருமாளை வணங்கும் பொழுது ஏகப்பட்ட பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். ஏகாதசி உபவாசம் பண்ணலாம், நிறையா பேருக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். 6ஆம் தேதி ஜனவரி ஆருத்ரா தரிசனம், சிவபெருமானுக்கான அர்ச்சனைகள். மல்லிப்பூவில் சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணும் பொழுது, அர்ச்சனைகள் பண்ணும் பொழுது எதிரி தொல்லை, வீடு நடக்கலைன்னா கண்டிப்பாக வீடு பிராப்தமாகக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். வேலையில் ஸ்டெபிலிட்டி கொடுப்பார், தொழிலில் நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் சிவபெருமான். 11ஆம் தேதி ஜனவரி கூடார வள்ளி, அதாவது ஒரு பாசுரம் இருக்குன்னு சொல்லலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த பாசுரத்தை வணங்கிட்டு 5 பெண்மணிகளுக்கு மஞ்சள் குங்குமம், ஒரு ப்ளவுஸ் பீஸு, முடிஞ்சால் ஒரு சாரீ, ஒரு குட்டி மூக்குத்தி, ஒரு கொலுசு, இந்த மாதிரி விஷயங்கள் தானம் பண்ணிங்கன்னா சுமங்கலி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் அருமையான கல்யாணம் நடக்கும். உங்கள் வீட்டில் சுமங்கலிகளுடைய கெட்ட விஷயங்கள் எப்பவுமே நடக்காது, சௌபாகியமாக இருப்பீங்க. 14ஆம் தேதி போகி பண்டிகை, 15ஆம் தேதி மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம், பொங்கல் பண்டிகை. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலுக்கு அப்புறம் தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். ஏன்னா மிக முக்கியமான 3 கிரகத்துடைய மிக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே. அதாவது 13ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறதே ஒரு பெரிய பாக்கியம். ஜனவரி 17ஆம் தேதி சனி பெயர்ச்சி அடைகிறது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு, அது ஒரு மிக முக்கியமான பிராப்தம். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது, இன்னொரு பிராப்தம். இதெல்லாம் பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ நம்ம ஒருத்தருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமே இந்த சனி பெயர்ச்சி பலன்களும் சேர்த்து இப்போ இந்த மந்த்லி பலனை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் பாவகத்தில் சூரியன் புதன் இந்த 2மே சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதில் 9ஆம் பாவகம்ங்கிறது பேசிக்கலாக பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். பெரியவங்களுடைய அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் சார்ந்த ஸ்தானம். வெளிநாடு செல்வதற்கான உகந்த நேரமாக இருக்கிறது. மன பொருத்தம் இல்லாமல் விடுபட்டு போகக்கூடிய அந்த தம்பதியினர் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். பெரியவங்க மூலியமாக நடக்கும். பழைய பிரச்சனைகள், பழைய டாக்குமெண்ட்டு, புக்ஸு, அந்த ஒரிஜினல் சலானு, ரசீது, அப்புறம் பத்திரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாக போயிடும். கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய பிளாக்ஸ்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் 19க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் 2ம் 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், விருத்தியை கொடுக்கும், பவரை கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்கள், பெண்கள், மாணவ மாணவிகள், வியாபாரிகள் எல்லோருக்கும் சூப்பர். இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் ஏற்பட போகிறது ஜனவரி 17ஆம் தேதிக்கு அப்புறம். தட்டி தூக்க போகிறது, அதுதான் உண்மை. வேலைகள், தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல விஷயம் நடக்கும். ஃபேமிலியில் யாரெல்லாம் வாடான்னு விட்டு போனாங்களோ அத்தனை பேர் ஒன்று சேருவாங்க. நண்பர்களுடைய உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 150% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.